கருப்பா இருந்தா ரஜினின்னு நினைப்பா, உன்னை யார் உள்ள விட்டதுன்னு விரட்டினாரு ஒரு இயக்குனர். இவர் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சா என்னோட மார்க்கெட் காலி ஆயிடும் அப்படின்னு பின்வாங்கினாங்க வளர்ந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய கதாநாயகி. பணம் கொண்டா ஹீரோ சான்ஸ் தரேன் அப்படின்னாரு ஒரு தயாரிப்பாளர். இப்படி எவ்வளவோ அவமானங்கள், கேலி கிண்டல்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு உயரத்தை தொட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தை தொட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வலி இருக்கு. ரஜினிக்கு தம்பியா என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற படத்துல தான் முதல்ல 101 ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு நடிச்சார். அட யாருப்பா இந்த ஆள் நல்லா நடிக்கிறானே அப்படின்னு செட்ல ஒரு பேச்சு கிளம்பிடுச்சு. 3 நாள் நடிச்சிருந்த நிலையில படத்துல இருந்து உடனடியா நீக்கப்பட்டார் விஜயகாந்த். கொதித்து எழுந்து போன விஜயகாந்த் அந்த பட நிறுவன அலுவலகத்துக்கு நேரடியா போய் அந்த தயாரிப்பாளர்கிட்ட நியாயம் கேட்டு சண்டை போட்டார். உங்க முன்னாலேயே சினிமாவில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டு திரும்பினார். அந்த வலிதான் அவரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. இப்பவும் சாப்பாட்டு விஷயத்துல விஜயகாந்த் அவர்களை பாராட்டாத நபர்களே இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவங்க பசியோடு இருக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு கொள்கையாவே வச்சிருந்தார். தன்னை சந்திக்க வர்றவங்களை முதல்ல சாப்பிட சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் என்ன விஷயம்னே கேட்பாராம். அதே மாதிரி ஷூட்டிங்லையும் சரி, யாரும் சாப்பிடாம வேலை பார்க்க கூடாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உணவு, தரமான உணவு, பிடித்தமான உணவுன்னு பாரபட்சம் இல்லாம பசியாற்ற அந்த உணர்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய வழி இருக்கு. விஜயகாந்துக்கு கதாநாயகனா 2வது படம் அகல்விளக்கு. அந்த படத்துல முதல் நாள் படப்பிடிப்புக்கு அதிகாலையிலேயே அழைச்சிட்டு போய் விஜயகாந்துக்கு மேக்கப் போட்டு உட்கார வச்சிருந்திருக்காங்க. படத்தோட நாயகி ஷோபா அன்னைக்கு முன்னணி கதாநாயகி. அவர் எப்போ உள்ள நுழைகிறாரோ அடுத்த நிமிஷமே ஷாட் ரெடியா இருக்கணும். அப்போ அவரோட காம்பினேஷன் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம எடுத்துடணும். அவர் நமக்கு 2 மணி நேரம் நடிச்சு கொடுத்துட்டு வேற ஒரு படத்தோட ஷூட்டிங் போறாரு, நீங்க மேக்கப் போட்டு ரெடியா இருங்க அப்படின்னு விஜயகாந்துக்கு உத்தரவு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. காலையில வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த விஜயகாந்த் மதியமாகியும் சோபா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல. விஜயகாந்துக்கு வயிற்றை கொடைகிற மாதிரி பயங்கரமான பசி. சரின்னு எழுந்து சாப்பிட போனார். இப்ப சாப்பிட போகாதீங்க, ஹீரோயின் அந்த ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துடுவாங்க அப்படின்னு தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 3 மணி ஆயிடுச்சு. பசி தாங்க முடியாத விஜயகாந்த் ரொம்ப கோபமா எழுந்து போய் உணவை தட்டில் வச்சு ஒரு வாய் அள்ளி சாப்பிடும் போது வேகமா ஓடி வந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் விஜயகாந்தோட கையை பிடிச்சு எழுப்பினார். சார், சாப்பாடு எங்கேயும் ஓடிடாது, போய் சட்டுன்னு கையை கழுவிட்டு ஷாட்டுக்கு வாங்க, சீக்கிரம் ஹீரோயின் வந்தாச்சு, அவங்க சீனை முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவாங்க, ரீடேக்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாரு விஜயகாந்த். அதெல்லாம் ஆகிற கதை இல்லை அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. ஏங்க, மனுஷ கஷ்டப்படுறது சம்பாதிக்கிறதுக்கு எல்லாமே வயிறார சாப்பிடுதானங்க அப்படின்னு கண்கலங்காத குறையா சொல்றாரு. எதையுமே காதல விழாத மாதிரி விஜயகாந்தை இழுத்துட்டு போய் ஷாட்ல நிறுத்தினாரு அந்த மேனேஜர். பசியை மறைச்சிட்டு அந்த ஷாட்ல நடிச்சார். சினிமாவில் எதுக்கு இந்த தேவையில்லாத அடாபடித்தனம், அதுவும் பசி விஷயத்துல அப்படின்னு யோசிச்ச விஜயகாந்த் அப்ப மனசுல ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாரு. நான் சினிமா கம்பெனி தொடங்கினா யாரையுமே பட்டினியா வேலை செய்ய அனுமதிக்க மாட்டேன்னு. அந்த வலிதான் இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் கம்பெனியில நல்ல சாப்பாடு போடுவாங்கன்னு சக நடிகர்களும் சினிமா தொழிலாளர்களும் சொல்லும்படி சாதிச்சு காட்டினாரு விஜயகாந்த். திரையுலகத்துல நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்து பெரும் வெற்றி அடைஞ்சவர்கள் பட்டியல்ல எம்ஜிஆருக்கு அப்புறமா விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அவர்களுக்கு நிகரா இதுவரைக்கும் எந்த ஒரு நடிகரும் வாக்கு வங்கியை பெறல. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு மிக்கவர்னு சொல்லலாம். விஜயகாந்த் மரணம்ங்கிறது பல பேருக்கு கண்ணீரை வரவழைச்சிச்சு. அவரோட தீவிர ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புறம் அவரால் பலனடைஞ்சவர்கள்னு அவரோட வீட்டுக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் அலமோத தொடங்குனுச்சு. 10வது வரை மட்டுமே படிச்ச விஜயகாந்துக்கு கிட்டத்தட்ட 53 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அவரோட மொத்த சொத்து மதிப்புல பெரும்பகுதி ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபமும் கேப்டன் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் வாயிலாகவும் இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் தன்னுடைய எதிர்கால தேவைக்காக தபால் நிலைய திட்டங்கள், NSS போன்ற அரசு முதலீட்டு திட்டத்தின் வாயிலா சுமார் 2 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு சேமிச்சு வச்சிருக்கதாகவும் சொல்றாங்க. விஜயகாந்த் ஒரு பெரிய வாகன பிரியர் அப்படின்னு சொல்லலாம். விஜயகாந்த் தான் நடிச்ச படத்திலையும் பெரிய பெரிய கார்களை பயன்படுத்துறது வழக்கம். அந்த வகையில அவர்கிட்ட பென்ஸ் கார், ஃபோர்ட் எண்டோவர், ஹோண்டா, வால்வோ, ராயல் என்ஃபீல்ட் பைக், 2 டெம்போ டிராவலர்னு சில கலெக்ஷனும் வச்சிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் 2016 தேர்தலில் போட்டியிடுறப்ப இவரோட குடும்பத்தில் 2.35 கிலோ தங்கம், 70 கிலோ வெள்ளி இருந்ததாகவும் சொல்லியிருந்தார். இதே மாதிரி விவசாய நிலமா 150 நிலத்தையும், விவசாயம் அல்லாத 11 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களும், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடும் தற்போது அவர்கிட்ட இருக்கிறதா சொத்து மதிப்பு விவரங்கள் இப்போ வெளியாகி இருக்கு. ஏழைகளுக்காக, மாணவர்களுக்காக, சக ஊழியர்களுக்காக தன்னை நம்பி உதவின்னு வர்றவங்களுக்கெல்லாம் செஞ்சது போக மிச்சம் உள்ளதுதான் இந்த சொத்து மதிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.